பூமியே இவ்வளவு பெருசா இருக்கு. பூமியிலே இவ்வளவு செல்வங்கள், பொக்கிஷங்கள், விலையேற பெற்ற எவ்வளவோ காரியங்கள் இருக்கு இந்த பூமியில. இயற்கை காட்சிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் வாழ்ற இடம் பரலோகம் எவ்வளவு மகிமையா இருக்கும் நினைச்சு பாருங்க. பரலோகத்துல அந்த வீதி எல்லாம் சுத்த பொண்ணா இருக்குதான், சுத்த தங்கம். அங்க இருக்கிற ஒவ்வொரு மாளிகையும் விலையேற பெற்ற கற்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்க ஜீவ நதி இருக்கு. மாதந்தோறும் ஒவ்வொரு கனி கொடுக்கிற விருட்சங்கள், மரங்கள்லாம் பரலோகத்துல இருக்கு. இன்னும் பரலோகத்துல பறவைகள்லாம் பேசும், மிருகங்கள்லாம் பேசும். இது சொல்லும் போது நிறைய பேர் பரியாசம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவரோட உறவு கிடையாது, ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியாது. ஆனா தேவன் நமக்கோ ஆவியில வெளிப்படுத்தியிருக்கு. அநேக முறைகள் ஆவியில கொண்டு போய் வெளிப்படுத்துவார். அங்க பறவைகள்லாம் பேசும், அங்க மிருகங்கள் பேசும், அங்க ஜீவ நதி இருக்கு. நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ஏராளமான இடங்களை வச்சிருக்கிறார். நம்ம இளைப்பாற பண்ணுவதற்கு அவர் ஏராளமான இடங்களை வைத்திருக்கிறார். சிலர் நினைப்பாங்க இளைப்பாறன்னா போய் தூங்குறது, அப்படி கிடையாது. சந்தோஷப்படுத்துறது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு பரலோகத்துல ஏராளமான காரியங்களை வைத்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். பரலோகத்துல உள்ள அந்த டைனிங் டேபிளுக்கு முடிவே கிடையாது. உணவு உண்டு, எல்லாம் உண்டு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்துவு பரலோகத்தில் ஏராளமான பொக்கிஷங்கள், வளங்கள், நன்மைகள், ஏராளமான கிருபைகள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. அவரை நேசிக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் ஏராளமான நன்மையை வச்சிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுது, காண்கிறவைகள் அநித்தியமானது, காணாதவைகளோ நித்தியமானது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை விசுவாசித்தான். எப்படி பரலோகத்தை நம்ம பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறோம், ஏராளமான நன்மையை வச்சிருக்கிறார். அதே போலதான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் காணாத ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த உலகம் பார்க்கிற இந்த உலகம், ஆனா காணாத உலகம் தான் சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. அதுதான் மெய்யான ஒரு உலகம், பரலோகம். அங்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. நம்ம ஒரு நாள் போய் மொத்தமா அனுபவிப்போம். அது மட்டும் இல்ல, இந்த பூமியில வாழ்ற நாட்கள்ல கூட நாம இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இனி வரும் உலகத்தில் ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்கு, சுகம் இருக்கு, ஏராளமான மகிமை இருக்கு. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கணும். இந்த உலகத்தை காண்றவைகளை நம்புறது விசுவாசம் கிடையாது. காணாதவைகளை நம்புறதுதான் விசுவாசம். இந்த பூமியில நம்ம ஒரு வேலை செஞ்சு ஏதோ ஒண்ணு கிடைக்குன்னா அது காண்கின்ற உலகம், அது எல்லாருக்கும் கிடைக்கும், நார்மலா நடக்கிறது தான். ஆனா இங்க நடக்காத காரியங்கள், இந்த பூமியில நம்ப முடியாத காரியங்கள், பரலோகத்தில் உள்ள காரியத்தை இந்த பூமியில நம்ம விசுவாசிக்கிறது, அனுபவிக்கிறது தான் அது மெய்யான ஒரு விசுவாசம். இன்னைக்கு மிராக்கிள் மணியெல்லாம் குறித்து சிலர் ரொம்ப பரியாசம் பண்றாங்க. ஆனா அதை யார் விசுவாசிக்காங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும். நார்மலா யாரா ஒருத்தருக்கு ஜோம் பண்ணும்போது ஒரு பணத்தை கொடுத்து அதை நம்புறாங்க. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு பணம் பேஸ்ல அக்கௌண்ட்ல ஏறிட்டுன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இனி வரும் உலகத்தின் பலன்களை குறித்த நம்பிக்கை கிடையாது. காண்கிறத நம்புறாங்க, சூழ்நிலையை பார்க்கறாங்க. இந்த சூழ்நிலை இதான், இப்படின்னா நடக்கும், அதெல்லாம் எப்படி நடக்கும்? ஆனா வேதம் சொல்லுகிறது, காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் அல்ல, காணாததை நம்புகிறது தான் விசுவாசம். காணாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் 6 கற்சாடி நிறைய தண்ணியை நிரப்ப சொன்னார். அதுல பழத்தெல்லாம் போட்டு பிசைஞ்சு செஞ்சா அது நார்மலா பண்றது. ஆனா வெறும் தண்ணியை போய் மோந்து போய் கொண்டு ஊத்துங்க, பரிமாறுங்கன்ட்டார். போய் ஊத்துறாங்க, எல்லாமே திராட்சை ரசமா மாறிட்டு. அதுதான் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அதுதான் இனி வரும் உலகத்தின் பலன். இனி வரும் உலகத்தின் பலன் அதுதான். காண்றது நம்புறது விசுவாசம் கிடையாது. ஆபிரகாம் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 100 வயசு, அவன் கிழவன் எனப்பட்டான். சாரால் கற்பம் செத்தவள் என்று எண்ணப்பட்டாள். கற்பெல்லாம் செத்துட்டு ஆனாலும் விசுவாசிக்கிறாங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவரை விசுவாசித்தான். அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா.